அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும். இன்றைய திருக்குறள் 1297, அதிகாரம் நெஞ்சோடு புலத்தல். நானும் மறந்தேன் அவர் மறக்கு அல்லா என் மானா மடநெஞ்சிற்பட்டு. சிறப்பில்லா என் முட்டாள் நெஞ்சம் என்னை மறந்த என் தலைவரை மறக்க முடியாதிருக்கிறது. அத்துடன் இணைந்து நானும் என் வெட்கத்தை மறக்கிறேன். I forgot my shyness along with my mind, which is remembering my hero who has forgotten me. என் துடிப்பா, என்னை மறந்த தலைவனை மறக்காமல் நினைக்கும் என் மனத்துடன் இணைந்து வெட்கத்தை நான் மறந்தேன். என்னை மறந்த தலைவனை மறக்காமல் நினைக்கும் என் மனத்துடன் இணைந்து வெட்கத்தை நான் மறந்தேன். கவிப்பேரரசு உரை. என் நெஞ்சினால் நான் மானமிழந்தவள் போலாகிவிட்டேன். அவர் யார்? என்னை மறந்து போன காதலர். ஆனால் அவரை மறக்க தெரியவில்லை என் மட நெஞ்சுக்கு. அந்த மடநெஞ்சோடு சேர்ந்து நானும் நாணம் இழந்து விட்டேன், அதனால் மானம் இழந்து விட்டேன் என்று சொல்கிறார். நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா என்ற அற்புதமான ஒரு பாடலை கண்ணதாசன் எழுதியிருப்பார். ரொம்ப நல்ல பாட்டு. அந்த பாட்டுல வர்ற அந்த பொருள் மாதிரி தாங்க அந்த திருக்குறளையும் சொல்றாங்க. தலைவியினுடைய நெஞ்சு தலைவனை மறப்பதில்லை, மறக்க முடியவில்லை. ஆனா தலைவன் தலைவியை நினைக்கிறதே கிடையாது. அவன் ஜாலியா ஒரு சுத்திட்டு இருக்கிறான். அப்படி நினைக்காத தலைவனை தலைவியினுடைய மனம் நினைத்துக் கொண்டே இருக்கிறது, வாடிக்கொண்டே இருக்கிறது, மறக்காமல் நினைத்துக் கொண்டே இருக்கிறது. எதை மறக்க வேண்டும் என்று நினைத்தால் அது மறக்காமல் மீண்டும் மீண்டும் வருமோ? அதுபோல் தலைவியினுடைய மனமும் தலைவனை மறக்க வேண்டும் என்று நினைத்தால் மீண்டும் மீண்டும் தலைவனுடைய எண்ணம் வந்துகிட்டு இருக்குது. இந்த மாத்திரை சாப்பிடும் போது குரங்கு நினைக்கூடாதுன்னு ஒரு கதை சொல்லுவாங்க. அப்படி சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா அவங்க எப்ப பார்த்தாலும் மாத்திரை சாப்பிடும் போது குரங்க அவசியம் நினைப்பாங்க. ஏன்னா மாத்திரைக்கு குரங்குக்கு என்ன சம்பந்தம் இல்லை. ஆனா அப்படி சொல்லி கொடுத்துட்டோம்னா அவசியம் நினைப்பாங்க. அந்த மாதிரி தலைவியினுடைய மனசில் தலைவனை பற்றி எண்ணங்கள் மீண்டும் 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 தடை போட்ட போதும் திரும்பி வந்துகிட்டே இருக்குது. அந்த மனசு கூட சேர்ந்து இவனும் மறக்கிறான். என்னத்தை மறக்கிறா? தலைவனை மறக்கிறது இல்ல, தலைவன் செய்த செய்கைகளை மறக்கிறது இல்ல, தன்னுடைய வெட்கத்தை மறந்து விடுகிறாள், தன்னுடைய நாணத்தை மறந்து விடுகிறாள். பெண்மைக்கே இருக்கக்கூடிய ஒரு குணம் வெட்கம், நாணம், அச்சம், மடமை, பயிர்ப்புலாம் சொல்லுவாங்க. அந்த நாணத்தை தலைவி, அந்த காலத்து பெண்களுக்கு அந்த நாணத்தை தலைவி மறந்து விடுகிறாள் அப்படின்னு தலைவி சொல்றதாக இந்த குரல்ல ஐயன் சொல்றார். காற்றென காற்றென நான் மாறி உன் சுவாசத்தை நானும் கடன் வாங்கி ரகசியமாய் நான் சுவாசிக்கவா, ஓ சுவாசிக்கவா, சுவாசிக்கவா. மேகங்கள் மேகங்கள் நானாகி உன் கூந்தலின் வண்ணத்தை கடன் வாங்கி வானத்தின் இரவுக்கு கொடுத்திடவா, ஓ கொடுத்திடவா, கொடுத்திடவா. கடலின் அலையாக நான் மாறி உனது பேர் சொல்லி வரவா, உந்தன் கைக்குட்டை கடன் வாங்கி நிலவின் களங்கம் துடைக்கவா. கவிதைகள் சொல்லவா, உன் பெயர் சொல்லவா, இரண்டுமே ஒன்றுதானோ. ஓவியம் வரையவா, உன் கால் தடம் வரையவா, இரண்டுமே ஒன்றுதானோ என்று உள்ளம் கொல்லை போகுதே என்ற படத்தில் பா விஜய் எழுதின அற்புதமான பாடலுங்க. கார்த்திக் ராஜா இசையமைத்த சில படங்களில் இது மிக நல்ல படம், மிக நல்ல பாடல். இந்த பாட்டில் அதான் சொல்றாங்க, கைக்குட்டி வாங்கி நிலவில் இருக்கிற களங்கம் எல்லாம் யாராவது துடைக்க முடியுமா? காத்து நலை இவளுடைய பேரை சொல்லிக்கிட்டு வருமா? இப்படி எல்லாம் நினைவடைகள் ஓடிக்கிட்டே இருக்குது தலைவிக்கும் தலைவனுக்கும். இங்க நம்ம குரல்ல தலைவிக்கு ஓடுது. அந்த மாதிரி அலைகள் ஓடும் பொழுது அவ வெக்கப்படுறா, வெக்கத்தை மறந்துடுறா, மறந்து தலைவன் மீண்டும் வர வேண்டும் என்று நினைக்கிறாள் அப்படிங்கறத அந்த குரலினுடைய பொருள். நானும் மறந்தேன் அவர் மறக்கல்லா என் மானா மட நெஞ்சிற்பட்டு. நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவர் ராம செல்வரங்கம், ரிஷி நேத்திராலய வழிகிறம், சேலம், கள்ளக்குறிச்சி. நன்றி. டாக்டர் செல்வரங்கம் குரல் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.